வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னைக்கு பாருங்கள் 29/1/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 28/1/2024க்கான டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டிஏலுக்கும் சரி கேஏலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் 3 டிஜிட் லாட்ரி எதுவும் போடுற மாதிரி இருந்தால் லாட்ரி புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை ஃபுல்லாக உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தெரியல அப்படின்னா டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதிலே உங்களுக்கு வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கன்பா. நம்ம சேனல் மூலிமா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வித்துட்டாலாம் ஆகுதுன்பா. டிஆர்கேலுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் 11 ரூபா, டபுள் டிஜிட் பார்த்தீங்கன்னா 12 ரூபா, 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 22 ரூபா. ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. வித்துட்ராலாம் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஆர்கேஎல் மட்டும் இல்லை, நிறைய கேம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணும்போதெல்லாம் ஆஃபர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆர்கேஎல் நீங்கள் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாட்ரி வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க நண்பா. வீக்லி ஒன்ஸு 2 டைம்ஸ் கூட நீங்கள் விளையாடுறத பொறுத்து கொடுப்பாங்க. அதுலேயும் நீங்கள் அமௌண்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 100 ரூபாயிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 200, 1000, 2000 அந்த மாதிரியெல்லாம் வின்னிங் அமௌண்ட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்பா. நல்லா தான் இருக்குது. வேணுன்றவங்க ஒன்று யூஸ் பண்ணி பாருங்கன்பா. இன்றைக்கி பாருங்கள் 1 மணிக்கான ரிசல்ட் பாருங்கள் 9/8/2. இந்த 9/8/2க்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வந்துருக்கு, நம்ம கொடுத்துருக்கோம். அது பார்த்திங்கன்னா சி போர்டில் வந்துருச்சு. இதில் பார்த்திங்கன்னா 8-2 அப்படின்ற ஒரு செட்டு கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். 2-8 அப்படின்னு கொடுத்துருக்கோம். போர்டு மாதிரி வந்ததுனால அது மிஸ் ஆயிடுச்சுன்பா. 8ஆம் நம்பர் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருந்தது. நேற்றுக்கு வீடியோலையும் சொல்லியிருந்தேன், ஸ்ட்ராங்காக தான் சொல்லியிருந்தேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்ம ஆல் போர்டை தான் டார்கெட் பண்ண சொல்லியிருந்தோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 1 மணிக்கு இன்றைக்கி நல்ல ஒரு கை கொடுத்துருக்குன்பா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்ம வந்து டார்கெட் பண்ண சொல்லியிருக்கோம். அதில் வந்து 8ஆம் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக தான் சொல்லியிருந்தோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு 8-2 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 8-2 அப்படின்ற ஒரு பாக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து 9ஆம் நம்பர் மட்டும் ட்ரிக்கில் கிடைக்கல. ஒரு நம்பர் மாற்றி கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்குன்பா. இந்த பாக்ஸை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிசி வந்து வெற்றி கிடச்சிருக்குன்பா. 2 நம்பர் நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு நம்பரில் மிஸ் ஆகிருக்குன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்போதுமே 6 மணிக்குன்னா நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துட்ருந்தோம். நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் நல்லா தொடர்ந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாருங்கள் 6-0-0 ரிசல்ட்டு. நம்மளுக்கு சுத்தமாக கெஸ்ஸிங்கே மிஸ் ஆயிடுச்சுன்பா. ஃபுல்லாகவே ஃபெயில் ஆயிடுச்சு. 9ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி. 5ஆம் நம்பர் பவரில் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஃபுல்லாக டோட்டலாக ஃபெயில் ஆயிடுச்சு 6 மணிக்கு. 3 கேஸிங்குமே பார்த்திங்கன்னா சி போர்டு கேஸிங்கும் ஃபெயில் ஆகிடுச்சு. ஏபிசி 3 கேஸிங்குமே ஃபெயில் ஆகிடுச்சு. சுத்தமாக ஃபெயில் ஆகிடுச்சு. சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். நான் எப்படி வருதுன்னு பார்ப்போம். கெஸ்ஸிங் மாற்றி கொடுத்துருக்கேன், பார்க்கலாம்பா. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 2-6-9. இந்த 2-6-9க்கு பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்மளுக்கு சூப்பராகவே வந்து போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. ஆனால் எதிர்பார்த்த ஸ்ட்ராங்காக கிடச்ச நம்பர் பார்த்திங்கன்னா 7 இல்லைனா 8 ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். இல்லைனா 8-6 தான் நான் வந்து ஆல் போர்டில் கொடுத்துருப்பேன். 6ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கும். ஆல் போர்டில் கொடுத்த நம்பர் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்பா. நம்மளுக்கு ஆல் போர்டு கேஸிங் வந்து இன்றைக்கி மிஸ் ஆகிருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து 2-6 வந்து கிடச்சிருக்கு. அதனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா 2-6 அப்படின்ற ஒரு பாக்ஸ் வந்து நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம் ஸ்ட்ராங்காக கொடுத்த பாக்ஸில். இதுலேயும் ஒரு 9ஆம் நம்பர் வந்து மிஸ் ஆகிருக்குன்பா. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு ஆல் போர்டு தான் ஃபெயில் ஆகிருக்கு. 2-6 இங்கே கொடுத்துருக்கோம், 2-6 இங்கே கொடுத்துருக்கோம். 2 பாக்ஸு வந்து நம்மளுக்கு இந்த பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே 2-6 இது வந்து ஏபி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. சூப்பராகவே பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஒரு செட்டு வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு.
நம்ம நான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருந்த நம்பர் 8 இல்லைனா 7 ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும், இல்லை 2 நம்பரும் வர்ற மாதிரி தான் இருந்தது. அதனால ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தேன். அது பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. 8, 6 அப்படின்றது தான் நான் வந்து ஆல் போலில் கொடுத்துருக்க வேண்டியது. 7ஆம் நம்பரும் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால 7ஆம் நம்பர் வந்துடும் அப்படின்ற மாதிரி 7ஆம் நம்பர் கொடுத்தேன். அது பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகி வந்துருச்சு. ஆனால் சொல்லியிருந்தேன், கெஸ்ஸிங்லேயே சொல்லியிருந்தேன் 6ஆம் நம்பர் இல்லை 2ஆம் நம்பரும் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுலேயும் வர்ற மாதிரி இருக்கும். 4 நம்பர் சொல்லியிருந்தேன். 4 நம்பர் பார்த்தீங்கன்னா 2, 8, 7, 6 இந்த 4 நம்பர்லேருந்து ஒரு 2 நம்பராச்சும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2ம் 6மே வந்துச்சுன்பா. நம்மளுக்கு அடுத்த 2 நம்பர் சொன்னது தான் ஸ்ட்ராங்காக நான் நினச்ச நம்பர் தான் வரல. அதுக்கடுத்து நம்ம ஸ்ட்ராங்காக சொன்ன நம்பர் 2ம் 6ம் வந்துருச்சுன்பா. மொத்தம் 4 நம்பர்லேருந்து ஒரு 2 நம்பராச்சும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். 2, 8, 7, 6 இந்த 4 நம்பர்லேருந்து 2 நம்பர் வந்துருச்சுன்பா. நம்ம ஸ்ட்ராங்காக நினச்ச 2 நம்பர் தான் மிஸ் ஆயிடுச்சு. 9ஆம் நம்பர் வந்து உள்ள வரைக்கும் வந்துருச்சு. இந்த 8 மணிக்கு பாருங்கள் 9ஆம் நம்பர் வந்திருக்கு, 1 மணிக்கு பாருங்கள் 9ஆம் நம்பர் வந்திருக்கு. நம்ம 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். அது 2 போர்டில் கொடுத்துருக்கணும்பா. 6 மணிக்கு கொடுத்துருக்க 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம கெஸ்ஸிங்கில் கொடுத்துருக்கோம். 6 மணிக்கு வரல, 1 மணிக்கும் 6 மணிக்கும் வந்திருக்குது, 1 மணிக்கும் 8 மணிக்கும் வந்திருக்குது. நம்ம கொடுத்துருக்க கெஸ்ஸிங்கில் வந்து 9ஆம் நம்பர் நல்லா ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிது. அது பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி நம்ம கெஸ்ஸிங்காக ஸ்ட்ராங்காக கொடுத்த நேரமாக என்னென்னு தெரில. மற்ற 2லேயும் பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் வந்து இறங்கி இருக்குது. நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க 9ஆம் நம்பர் கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா வந்து இறங்கலை, மிஸ் ஆயிடுச்சு. மற்ற 2லேயும் வந்தது. இதில் ஒரு 9ஆம் நம்பர் வந்திருந்தால் கூட நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கும், ஸ்ட்ராங்காக நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம். நம்ம 6 மணிக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துட்ருந்தோம், மிஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே நண்பா, நாளைக்கு கெஸ்ஸிங் மாற்றி தான் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். சரி வாங்க, 29/1/2024க்கான டிஎல்ஆர்டிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 9, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8, 0. அடுத்து பாருங்கள், ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 4, 3, 4, 2, 3, 8, 3, 0, 9, 3, 9, 2, 9, 0, 2, 0, 4, 0. எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா 3, 0, 0, 3 வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 4, 3, 8, 4, 3, 0, 4, 2, 8, 4, 2, 0, 9, 3, 8, 9, 3, 0. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 9, 3, 0, 8, 3, 0 அளவு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 08, 08லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு மெயினாக வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெயினாக வந்து நம்ம வந்து ஆல் போர்டு கெஸ்ஸிங் தான் நம்ம மெயினாக கொடுக்குறோம். அதனால் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்கன்பா. 08, 08லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அதுக்கப்புறம் 3ஆம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 3ஆம் நம்பர் கூட ஆல் போர்டில் ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 6, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8, 0, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2, 4. அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 3, 8, 3, 0, 3, 2, 3, 4, 8, 2, 8, 4, 0, 2, 0, 4, 6, 8. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக நம்பர் பார்த்திங்கன்னா 3, 8, 8, 3 வரலாம், 3, 0, 0, 3 வரலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3, 8, 2, 3, 8, 4, 3, 0, 2, 3, 0, 4, 6, 8, 2, 6, 0, 4. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா 3, 8, 2, 3, 0, 2. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 2 நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. 3, 8லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 8, 0லேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு நம்பராச்சும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. நீங்கள் ஆல் போர்டில் 3, 2ல் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் 3, 2லேருந்து ஒரு நம்பர் ஆல் போர்டில் ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா 8, 0லேருந்து ஒரு நம்பர் ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணுங்கள். இதுவும் வந்து நம்மளுக்கு மெயின் கெஸ்ஸிங் தான். 8, 0 வந்து நம்மளுக்கு ஆல் போர்டு கெஸ்ஸிங் தான். இதுவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 8, 0லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 8, 0 வந்து 3ஆம் நம்பர் கூட சேர்த்து கொடுத்துருக்கேன். 3ஆம் நம்பர் சிங்கிளில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 3ஆம் நம்பர் நல்ல ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆகிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக என்னால் சொல்ல முடியல. நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். வந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தொடர்ந்து வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்பா.
இருந்தாலும் கொஞ்சம் நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். கம்மியாகவே ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணுங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பி போர்டில் 8-0 ரெண்டுமே ஸ்ட்ராங்காக படுது. 2ல் ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் 0 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்பா. பி போர்டில் கொஞ்சம் 0 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தாலும் 8ஆம் நம்பர் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. 8ஆம் நம்பரும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதே மாதிரி சி போர்டில் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 2ஆம் நம்பர் சப்போர்ட்டுக்கு 4ஆம் நம்பர் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 3-6 கொஞ்சம் 3ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. 6ஆம் நம்பர் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. ஸ்ட்ராங்காக இருக்குது, வைக்கிறனாலும் கம்மியாக வச்சு பாருங்கள். கொஞ்சம் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நாள் ஃபெயில் ஆகிருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு வேறு கெஸிங்கில் கிடைச்சதை வந்து சேர்த்து நான் கொடுத்துருக்கேன். போர்டு மாதிரி கூட வந்தாலும் வரலாம் நண்பா. இருந்தாலும் நம்மளுக்கு தொடர்ந்து அதே போர்டில் வெற்றி கிடச்சிருக்கு. அதனால நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. 3-2 நம்மளுக்கு ஆல் போர்ட்லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 8-0 ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தாலும் சில நாள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் ஃபெயில் ஆகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. வந்துடும்னு எதிர்பார்த்தது ஃபெயில் ஆகிடுச்சு. நாளைக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. வருமா என்னன்றது டவுட்டு தான். 8-0 ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணுங்கள். 3ஆம் நம்பர் சிங்கிள் போலில் ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5-9, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-3, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0-8. அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 5-2, 5-3, 5-0, 5-8, 2-0, 2-8, 3-0, 3-8, 9-3. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்றான நம்பர் பார்த்தீங்கன்னா 5-3, 3-5ன்னு வரலாம். அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 5-2-0, 5-2-8, 5-3-0, 5-3-8, 9-2-0, 9-3-8. இது வந்து 3ஆம் நம்பர் நண்பா. 3ஆம் நம்பர், 2ஆம் நம்பர் இல்லை, 3ஆம் நம்பர். இது வந்து 3ஆம் நம்பர். ஓகேங்களா, 3ஆம் நம்பர். வேணால் அடிச்சுட்டு வேணால் இங்கே எழுதுகிறேன். இது வந்து 3ஆம் நம்பர். ஓகேங்களா, 9-3-0, 5-3-0. இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 5-3-0, 5-3-8 நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 3ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு தோணலை அப்படின்னா 2ஆம் நம்பர் கூட வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். 3-2 ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3-2 ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. 3ஆம் நம்பர் இல்லை அப்படின்னா 2ஆம் நம்பர் வச்சு ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸிங்கில் 3ஆம் நம்பர் இருந்தால் 3ஆம் நம்பர் கூட சேர்த்து வச்சு ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா 2ஆம் நம்பர் கூட வச்சு ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் போர்டு மாதிரி கூட வரலாம். 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3-2 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 0-8 ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இதில் 2 நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதில் 8ஆம் நம்பர் இது 0 கூட ஸ்ட்ராங்காக இருக்குன்பா. 0வும் ஸ்ட்ராங்காக இருக்குது, 8ஆம் நம்பரும் ஸ்ட்ராங்காக இருக்குது. 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி தான் பிரித்து கொடுத்துருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் உங்கள் கெஸிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். இது 2லேருந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. 5-3 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி மிஸ் ஆனால் 3ஆம் நம்பர் வரல அப்படின்னா 2ஆம் நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிங்கிள் போர்டில் 5ஆம் நம்பர் கூட ட்ரை பண்ணுறனாலும் ஆல் போர்டில் ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணிக்கோங்கன்பா. வரதுக்கான வாய்ப்பு இருக்குது 8 மணியை பொறுத்த வரைக்கும். நாளைக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே 3ஆம் நம்பரை வச்சு தான் நம்ம கெஸிங்கே இருக்குது. 3ஆம் நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி தோணுது. எல்லா கெஸிங்லேயுமே பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். 3-2 இதுலேயும் கொடுத்துருக்கேன், இதுலேயும் 3-2 கொடுத்துருக்கேன், இதுலேயும் பார்த்திங்கன்னா 3-0 கொடுத்துருக்கேன். 0வும் பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா 0வும் கொடுத்துருக்கேன். கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கோ அதுதான் கொடுத்துருக்கேன். 0வும் எல்லா இதுலேயும் வந்திருக்குது. 0வா 3ஆன்றது நாளைக்கு நமக்கு தெரியல. நாளைக்கு வந்து 3ஆம் நம்பர் கொஞ்சம் ஆட்டத்தில் எல்லா ஆட்டத்துலேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். 0வை ட்ரை பண்ணுறாலும் ட்ரை பண்ணிக்கோங்க கெஸ்ஸிங்கில் இருந்தால். சரி, ஓகே நண்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கு நான் ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.